பால் கொழுக்கட்டை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். நல்ல திக்காக க்ரீமியாக நல்ல எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் வந்து 1 கப் அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு சுடு தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனியும் நெய்யும் விட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இப்போ அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து கலந்து ஒரு அளவுக்கு நான் பதம் வந்ததுக்கப்புறம் லைட்டாக மாவு ஆற விட்டுட்டு நல்லா பிசைஞ்சு இப்படி சின்ன சின்னதாக உருண்டை வந்து உருட்டியாச்சு. 2 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். அந்த பால்லேருந்து கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம கொழுக்கட்டை எல்லாத்தையும் போட்டுடலாம். அதுவும் நல்லா ஒரு 3 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு இப்போ எந்த டம்ளரில் நம்ம பால் எடுத்துருக்கோமோ அதே டம்ளரில் சீனி எடுத்து கலந்துக்கலாம். பால் கொஞ்சம் தண்ணி ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் பால் தனியாக எடுத்து அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவையும் சேர்த்து இப்போ வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். அது கூடவே வந்து ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைனலாக வந்து தேங்காய் பால் சேர்த்து அப்படியே இறக்கிட வேண்டியதான். நல்ல எம்மியாக நல்ல க்ரீமியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது.